இன்றைய ஆன்மீக தகவல். நமக்கு யோகம் தரும் திதிகள் என்னென்ன, எந்த திதியிலே என்ன காரியத்தை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும், இதனை பற்றி நாம் தெரிந்து கொண்டு விட்டால் வெற்றி இலக்கை எளிமையாக அடையலாம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மகரிஷிகளாலும் யோகிகளாலும் தபசிகளாலும் கண்ணுணர்ந்து சொல்லப்பட்ட பொக்கிஷங்கள் நிறைய இருக்கின்றது. அதிலே முக்கியமான பொக்கிஷம் ஜோதிட சாஸ்திரம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே என்பதற்கு இணங்க ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு புது புது சித்தாந்தங்கள் சொல்லப்பட்டாலும் பழங்கால முனிவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஜோதிட அடிப்படை நிலை என்பதை மாற்றவே முடியாது, மாற்றம் இருக்காது. வானிலே தோன்றும் நட்சத்திரங்கள் அத்தனையும் 27 பிரிவுகளாக பிரித்து அவற்றை 12 ராசிகளுக்குள் அடக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் கோள்களின் நிலையை கொண்டே பூமியில் வாழும் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய ஜீவராசிகளும் மரம் செடி கொடிகளும் மலைகளும் ஏற்றத்தாழ்வு பெறுகின்றன. வேதங்களிலே அதர்வண வேதத்திலே ஜோதிடமும் மருத்துவமும் சொல்லப்பட்டிருக்கின்றன. வேதத்தின் கண்ணாக ஜோதிடம் விளங்குகின்றது என்றால் அது மிக இல்லை. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை மட்டுமல்ல, அவனது வாழ்விலே திருப்பத்தை தரப்போகும் சுப வைபவங்களையும் எந்த நாளிலே அமையலாம் என்பது குறித்தும் வழிகாட்டுகின்றது ஜோதிடம். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம். சுபநாள் பார்க்க பஞ்ச அங்கம் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஜோதிடம் அறிந்தவரோ அறியாதவரோ எவரானாலும் தினமும் காலையிலே அன்றைய தின பஞ்ச அங்கங்களை தெரிந்து கொள்வது அவசியமாகும். இதுதான் பஞ்சாங்கம் என்று எனப்படுகின்றது. நவக்கிரகங்களின் செயல்களுக்கு அன்றாட திதி வார நட்சத்திர யோக கரணங்களே ஆதாரமாக உள்ளது. இந்த பஞ்ச அங்கங்களை அறிந்து கொள்பவர்களுக்கு எல்லா விதமான நற்குணங்களும் உண்டாகும் என்று சொல்கின்றது சாஸ்திரம். விரோதிகள் வலுவிழப்பார்கள். துஸ்வப்னம் அதாவது கெட்ட கனவு அகலும். கெட்ட கனவுகள் மூலம் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். கங்கா ஸ்நான பலன் சித்திக்கும். அதாவது தினம்தோறும் பஞ்சாங்கம் படித்தால் நமக்கு என்னென்ன பலன், கங்கா ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும். தானத்தினால் கிடைக்கின்ற பயன் உண்டாகும். கங்கா ஸ்நான பலன் சித்திக்கும். கோதானம் என்று சொல்கின்ற பசுவை தானமாக கொடுக்கின்ற பலன்களுக்கு இணையான சுப பலன்கள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீண்ட ஆயுளும் எல்லா விதமான வாழ்க்கை வசதியிலும் செல்வச் சேர்க்கையும் உண்டாகும். தர்மசாஸ்திரப்படி தினம்தோறும் காலையில் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து அன்றைய திதியை சொல்வதால் இல்லத்திலே செல்வம் கொழிக்கும். வார்த்தை சொல்வதால் ஆயுள் விருத்தியாகும். நட்சத்திரத்தை சொல்வதால் பாபம் விலகும். யோகத்தை சொல்வதால் நோய் நீங்கும். கரணத்தை சொல்வதால் காரியம் நிறைவேறும். இந்த பஞ்ச அங்கங்களை சொல்லிவிட்டு, அதாவது தெரிந்து கொண்டு விட்டு பின்னர் குளித்து நம்முடைய நித்திய கர்மாக்களை செய்ய வேண்டும். பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்ட நாளில் எந்த திதி என்று கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த திதி எத்தனை நாளிகை எத்தனை வினாடி வரை அந்நாளிலே வியாபித்திருக்கின்றது. அதே போல் திதி சந்திரனின் நாளாகும். மொத்தம் 30 திதிகள் உண்டு. அமாவாசையை அடுத்து சதுர்தசி வரையிலான 15 திதிகள் வளர்பிறை சுக்லபக்ஷ காலமும், பௌர்ணமியை அடுத்து சதுர்தசி வரையிலான 15 திதிகள் தேய்பிறை காலம் கிருஷ்ணபக்ஷம் என்பார்கள். இந்த வளர்பிறை காலத்திலே குறிப்பிட்ட திதியில் தேவதையை வணங்கிவிட்டு சுபகாரியங்களை செய்தால் அந்த காரியத்திலே வெற்றி உண்டாகும். தேய்பிறை காலத்திலே சுபகாரியங்கள் செய்வதனால் பஞ்சமிக்குள் செய்வது உத்தமமாகும். தேய்பிறை பஞ்சமி வரையிலும் வளர்பிறை காலம் போல் பலன் உண்டு என்று பெரியோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். ஆகவே நாம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நம்முடைய சுபகாரியங்களை நடத்தி கொண்டால் அந்த காரியத்திலே நமக்கு வெற்றி கிடைக்கும். பிரதமை வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதமை தினம் வாஸ்து காரியங்கள் செய்வதற்கும் திருமணம் செய்வதற்கும் உகந்ததாகும். அக்னி சம்பந்தமான காரியங்களிலும் ஈடுபடலாம். மத சடங்குகளை மேற்கொள்ளலாம். இந்த திதிக்கு அதிதேவதை அக்னி பகவான். அடுத்து துதியை அரசு காரியங்கள் ஆரம்பிக்கலாம். திருமணம் செய்யலாம். ஆடை அணிமணிகள் அணியலாம். விரதம் இருக்கலாம். தேவதா பிரதிஷ்டை செய்யலாம். கட்டட அடிக்கல் நாட்டலாம். ஸ்திரமான காரியங்களிலே ஈடுபடலாம்.
இந்த திதிக்கு அதிதேவதை பிரம்மதேவன். அடுத்து திருதியை திதி. குழந்தைக்கு முதலில் அன்னம் ஊட்டலாம் இந்த திதியிலே. அதேபோல் முறையாக சங்கீதம் கற்க வேண்டுமா, இன்று நாளிலே துவங்கலாம். சீமந்தம் செய்ய அற்புதமான நாள். சிற்ப வேலைகளிலே ஈடுபடலாம். சகல சுபகாரியங்களுக்கும் உகந்த திதி இது. அழகு கலையிலே ஈடுபடலாம். இதனுடைய அதிதேவதை கௌரி என்கின்ற பராசக்தி. அடுத்து சதுர்த்தி. முற்கால மன்னர்கள் படையெடுப்புக்கு உகந்த நாளாக இந்த நாளை தேர்ந்தெடுப்பார்கள். எதிரிகளை வெல்ல விஷசாஸ்திரம், அக்னி பயன்பாடு, அதாவது நெருப்பு சம்பந்தமான காரியங்களை செய்ய உகந்த திதி இந்த திதி. யமதர்மனும் விநாயகரும் இந்த திதிக்கு அதிதேவதையாக இருக்கின்றார்கள். ஜாதகத்திலே கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த திதி நாளில் சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வழிபடுவதன் மூலம் கேது தோஷம் விலகும் என்பது ஐதீகம். அடுத்து பஞ்சமி திதி. எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம். விசேஷமான திதி இன்றைய திதி. குறிப்பாக சீமந்தம் செய்ய உகந்த திதியாக இந்த பஞ்சமி சொல்லப்படுகின்றது. மருந்து உட்கொள்ளலாம், அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம், விஷபயம் நீங்குகின்ற திதி இந்த திதி. இந்த திதிக்கு நாக தேவதைகள் அதிதேவதைகளாக இருக்கின்றார்கள். எனவே நாகர் வழிபாட்டுக்கு உகந்த திதி இந்த திதி. நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த திதியிலே நாகரை பிரதிஷ்டை செய்து வேண்டி வழிபட நாகதோஷம் விலகும். நாக பஞ்சமி என்பது வருடத்திலே ஒரு நாள் வரும். அது மிகவும் விசேஷமான நாள். அதுபோல் சஷ்டி திதி. சிற்ப வாஸ்து காரியங்களிலே இந்த திதியிலே ஈடுபடலாம். ஆபரணம் தயாரிக்கலாம், வாகனம் வாங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம், புதியவர்களை நண்பர்களாக்கி கொள்ளலாம், கேளிக்கைகளிலே ஈடுபடலாம், புதிய பதவிகளை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த திதிக்கு அதிதேவதை கார்த்திகேயன், அதாவது முருகப்பெருமான். முருகனை சஷ்டி விரதம் இருந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும் என்பது ஐதீகம். நல்ல சத்புத்திர பாக்கியம் கிடைக்கும். சஷ்டி என்றால் 6 முகம் கொண்ட முருகனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய அகப்பையிலே ஊறும் என்பது ஐதீகம். அடுத்து சப்தமி திதி. இந்த திதி பயணம் மேற்கொள்ள உகந்த திதி. வாகனம் புதிதாக வாங்கலாம், வீடு தொழில் இடமாற்றம் செய்து கொள்ளலாம். அதேபோல் திருமணம் செய்து கொள்ள அற்புதமான திதி இந்த திதி. சங்கீத வாத்தியங்கள் வாங்கலாம். வீணை, ஹார்மோனியம், தபேலா, இப்படி ஏதேனும் இசைக்கருவிகள் வாங்குவதற்கு அருமையான திதி இன்றைய திதி. ஆடை அணிகலன்கள் வாங்கலாம். இதனுடைய அதிதேவதை சூரிய பகவான். இந்த தினத்திலே 7 குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் உள்ள சூரியனை வழிபடுவது சிறப்பாகும். அடுத்து அஷ்டமி திதி. பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். தளவாடம் வாங்கலாம், புதிதாக ஆயுதங்கள் வாங்கலாம், நடனம் பயிலலாம். 5 முகம் கொண்ட சிவன், அதாவது சிவபெருமான் இந்த திதிக்கு அதிதேவதையாக விளங்குகின்றார். நவமி திதி. அடுத்து சத்ரு பயம் நீக்கும் திதி இது. கெட்ட விஷயங்களை அழிப்பதற்கான செயல்களை இந்நாளிலே துவங்கலாம். இந்த திதிக்கு அம்பிகையே அதிதேவதை ஆவாள். அடுத்து தசமி திதி. எல்லா சுபகாரியங்களிலுமே ஈடுபடலாம், மதச்சடங்குகளை செய்யலாம், ஆன்மீக பணிகளுக்கு உகந்த நாள் இது. பயணம் மேற்கொள்ளலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம், வாகனம் பழகலாம், அரசு காரியங்களிலே ஈடுபடலாம். இந்த திதிக்கு யமதர்மன் அதிதேவதையாக இருக்கின்றார். அடுத்து ஏகாதசி திதி. பெருமாளுக்கு உகந்த திதி இந்த திதி. இந்த திதியிலே விரதம் இருக்கலாம், திருமணம் செய்யலாம், அதேபோல் புண்ணுக்கு சிகிச்சை செய்து கொள்ளலாம். ஏதேனும் ஆறாத புண்ணு இருக்கின்றது என்றால் இந்த நாளிலே சிகிச்சை மேற்கொண்டால் அது நல்லபடியாக சீரடையும். எல்லா வகையிலும் சிறப்பான திதி இந்த திதி. இதற்கு ருத்ரன் அதிதேவதையாக இருக்கின்றார். அடுத்து துவாதசி திதி. மதச்சடங்குகளிலே ஈடுபடலாம். இதனுடைய அதிதேவதை விஷ்ணு. அடுத்து திரையோதசி. சிவ வழிபாடு செய்வது இந்த திதியிலே மிகவும் விசேஷம். பயணங்கள் மேற்கொள்ளலாம், புத்தாடை அணியலாம். எதிர்ப்புகள் முற்றிலுமாக விலகுகின்ற திதி. தெய்வ காரியங்களிலே ஈடுபடலாம், புதியவர்களை நண்பர்களாக்கி கொள்ளலாம். அடுத்து சதுர்தசி. ஆயுதங்கள் உருவாக்கலாம், மந்திரம் பயில்வதற்கு உகந்த நாள். காளி தேவதை இந்த திதிக்கு அதிதேவதை ஆவாள். அடுத்து பௌர்ணமி. ஹோம சிற்ப மங்கள காரியங்களிலே ஈடுபடலாம், விரதம் மேற்கொள்ளலாம். இந்த நாளுக்கு பராசக்தி அதிதேவதையாக இருக்கின்றார். அமாவாசை அன்று பித்திருக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடன்களை, வழிபாடுகளை செய்யலாம். தான தர்ம காரியங்களுக்கு உகந்த நாள் அமாவாசை. இயந்திர பணிகள் மேற்கொள்ளலாம். சிவன் சக்தி அதிதேவதை ஆவார்கள். திதிகளிலே வளர்பிறை துதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி,
தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி ஆகியவை மிக மிக விசேஷமானவை. தேய்பிறையிலே துதியை, திருதியை, பஞ்சமி மூன்றும் சிறப்பான சுபதிதிகள் ஆகும். சுபகாரியங்களிலே இந்த திதிகளிலே ஈடுபடலாம். ஆகவே அன்பர்களே, இந்த திதிகளை சரியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன காரியங்களிலே ஈடுபடப் போகிறீர்களோ அந்த காரியங்களை மிக சரியாக இந்த திதிகளிலே செய்து வெற்றியை காணுங்கள், வளமாக வாழுங்கள். இறைவன் எப்போதும் துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.